ப்ளீஸ் கம். வாட் ஹேப்பன் மேடம்? நதிங். மேடம், லஞ்ச் ஸ்பான்சர்ஸ் கூட தான். அங்கே தான் இன்ட்ரோடக்ஷன் மேடம் உங்களுக்கு. ஓ ஓகே. யாரை தேடுறீங்க மேடம்? மேகி மேடம். கான்ஃபரன்ஸ் அப்பயே அவங்களுக்கு இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால அவசரமா வெளியில போயிருக்காங்க மேடம். எப்போ வருவாங்க? தெரியாது மேடம். உங்க எம்டி சார் மறுபடியும் வருவாரா? வரமாட்டார் நினைக்கிறேன் மேடம். அவருக்கு ஹெல்த் சரியில்லை. என்னாச்சு? ஃபீவர். ஜேஎம்டி கேட்டுக்கிட்டதால தான் கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு 1/2 hour வந்துட்டு போனாரு. ஃபோன் நம்பர் தர முடியுமா? யாருது? எம்டி நம்பரா? இல்ல, மேகிட்ட கொடுங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லத்தான். உங்க மேனேஜர்ட்ட கொடுத்துறேன் மேடம், நோட் பண்ணிக்கங்க. மேடம், உங்களோட ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்ஸ். யார் என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்றீங்க. ஆக்சுவலி என்னால கூட இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். அந்த கடைசி கேள்வி கல்யாணத்தை பத்தி கேட்டாங்களே, அது ரொம்ப இக்கட்டான கேள்விங்க. நம்மள மாதிரி யங் லேடிஸ் கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. பேச்சுலர் லேடிஸ் மானத்தையே காப்பாத்திட்டீங்க. Thank you very much. நான் தான் மேடம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மேடம், ஸ்பான்சர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க, போலாமா? சரி வாங்க போலாம். என்ன பேச்சு பேசுறான்? அவனே போய் ஹோட்டல்ல பாத்துக்க வேண்டியது தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை நல்லா கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண என்ன கெட் அவுட்னு சொல்றான். போன வாட்டி கெட் அவுட் சொல்லி அவஸ்தைப்பட்டது மறந்துட்டான் போல இருக்கு. இந்த தடவை 1 மாசம் அவனோட பேசக்கூடாது. தாத்தா கிட்ட சொல்லி நல்லா திட்டு வாங்க வைக்கணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இது ஒண்ணு. மேகி யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அடுத்த ஜென்மத்துல கூட அவன் என்ன பார்த்து பயப்படணும். ஐயோ. ஹலோ ஹலோ மேகி, நான் தான் நிகிதா பேசுறேன். நிகிதா மேடம், நீங்க எப்படி எனக்கு ஃபோன் பண்றீங்க? பண்ணக்கூடாதா? ஐயோ சாரி, நான் அப்படி சொல்லல. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேகி. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ. Your organization is superb. I'm very happy. தேங்க் யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். பட் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட். ஐயோ, என்னாச்சு மேடம்? லஞ்ச்ல ஏதாவது ப்ராப்ளமா? நோ, லஞ்ச் வாஸ் சூப்பர்ப். நான் இந்தியாக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆனா உங்க லஞ்ச் சாப்பிட்ட அப்புறம் தான் இந்தியாக்கு வந்த மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ் மேடம். டிஷ்ஷஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன் மேடம். ஓ, நீங்க சமையல் எல்லாம் கூட செய்வீங்களா? இல்ல. அப்ப நீங்க வரீங்கன்னு பக்கத்துல இருந்தே நான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். சூப்பர். ஃபுட் மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு சர்ப்ரைஸ். என்ன ரொம்ப புகழறீங்க மேடம். நோ, இது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் தான். அப்புறம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் சொன்னேன்ல. சொல்லுங்க மேடம். உங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடல. பேட் லக். ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். நிகிதா மேடம், நீங்க என்னோட சேர்ந்து லஞ்ச்? ஆமா. சொல்லுங்க மேடம். திடீர்னு கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து மாயமாயிட்டீங்க. அது வந்து வேலை இருக்குன்னு கிருஷ்ணா அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னா, அதான் வந்துட்டேன் மேடம். கிருஷ்ணா, யூ மீன் யுவர் எம்டி? ஆமா, எனக்கு அத்தானும் கூட. சாரி மேடம், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருந்தது, அதான் உங்ககிட்ட பேசாம கூட வந்துட்டேன். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹலோ நிகிதா மேடம். ஹலோ, சொல்லுங்க. எனி ப்ராப்ளம் மேடம்? நதிங். நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். ஐயோ பரவாயில்ல மேடம். தேங்க்ஸ் மேடம். ஓகே மேடம், பாய் பாய்.
ஐயோ ஐயோ, நிகிதா மேடம் என்ன புகழ்ந்துட்டாங்க, எவ்வளவு பாராட்டினாங்க. ஆமா, இந்த விஷயம் கிட்டி கிட்ட சொல்லணுமா? வேண்டாம், வயிறு எரிஞ்சா செத்துருவான், பொறாம பிடிச்சவன். தேராம், நீ எங்க இருக்க? உன் செல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால தான் இந்த வாய்ஸ் மெயில் அனுப்புறேன். நீ செல்ல ஆன் பண்ணுவியா? இந்த மெயில கேப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ கேப்பங்கிற நம்பிக்கையில இதை நான் அனுப்புறேன்டா ராம். இங்க என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. இப்பவே உன்கிட்ட பேசணும்னு தோணுது. என் வேதனைய உன்கிட்ட கொட்டணும்னு தோணுதுடா. உன்னை தவிர வேற யார்கிட்டயும் என்னால பேச முடியாதுடா. டே ராம், எப்ப வருவ? சீக்கிரம் வாடா. ப்ளீஸ் கம் சூன். இங்க நான் அழுதுகிட்டு இருக்கேன்டா. உன்னால வர முடியலன்னா அட்லீஸ்ட் போனாவது பண்ணு. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்டா. இப்ப நான் தனியாள் ஆயிட்டேன்டா. இந்த நேரம் பார்த்து என்ன விட்டுட்டு எங்கடா போன? எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாடா. உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாய். கிருஷ்ணா, என்னாச்சு கிருஷ்ணா? ஒண்ணு இல்ல. ஆமா, மங்கம்மா உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா தாத்தா சொன்னாரு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சா? என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா உன்கிட்ட சொல்லிட்டாளா? அப்படி அவ சொன்னா நான் இங்க இருக்க மாட்டாத. ஏன் ஏன் சொல்ல மாட்டா? அவளுக்கு நீனா இஷ்டம் தானே? எனக்கு தெரியாத. அவ உன் கூட நெருக்கமா இல்லையா? நான் நெருங்கணும்னு நினைச்சேன். அப்ப அவ விலகி போயிட்டா. இப்ப அவ நெருங்கணும்னு நினைச்சாலும் எனக்கு இஷ்டம் இல்ல. உங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் சண்டையா? அவளோட சண்டை போட கூட எனக்கு தோணல. அவகிட்ட பேச கூட எனக்கு பிடிக்கல. ஏன், என்னாச்சு உனக்கு? மங்கம்மா கூட பேச பிடிக்கலையா? அது மங்கம்மா 4 நாள் என்கிட்ட பேசாம இருந்தால, அதான். அதுக்காக இனிமே அவகிட்ட பேசாமலே இருப்பியா? ஏன்டா இப்படி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? கொஞ்சம் ஒத்துமையா இருக்க ட்ரை பண்ணுங்கடா. அது நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன் அத்தை. உன் டென்ஷனை எல்லாம் ஹோட்டல்லயே விட்டுடு. வீட்டுக்கு கொண்டு வராத. மங்கம்மா கூட சமாதானமா போக ட்ரை பண்ணு. மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டைன்னு தாத்தாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி அத்தை. என்ன சரியத்த? மூஞ்சி ஏன்டா இப்படி வச்சிட்டு இருக்க? ரொம்ப டயர்டா இருக்குல்ல, அதான். 1/2 மணி நேரம் ஹோட்டல் போயிட்டு வரதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? நேத்து வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சுல, டயர்டா இருக்காதா? டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா? வேணாம், சரியாயிடும். சரி, கீழே வா. எதுக்கு? டின்னர் சாப்பிடுறதுக்குடா. என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகல அத்தை. சரி, நீங்க போங்க, நான் வரேன். மங்கா, மங்கா, ஏந்திரு, 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 ஏந்திரு. ஐயோ, இரு. ஆடுமா, ஆடு, ஆடு. விடு. என்னது? எதுக்கா? நேத்து ஹோட்டல் சீன்ல நீ அசத்திட்ட. தலை சுத்துதுடி, விடுடி. தலை சுத்துது. பைத்தியமா உனக்கு? அது இல்லம்மா, நீ அரேஞ்ச் பண்ண கான்ஃபரன்ஸ், லஞ்ச் எல்லாமே சூப்பர் ஹிட். ஆனா நீ தான் இடையில மிஸ் ஆயிட்ட. அதான் நீ இருந்தியே. நான் அங்க இருந்து என்னமா பிரயோஜனம்? ஹீரோயின் நீதனமா இருக்கணும். வந்தவங்களை எல்லாம் இன்வைட் பண்ண வச்சு, அவங்கள கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க வச்சு, சாப்பிட வச்சு, வழி அனுப்புற வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அடடடடடடா பம்பர் ஹிட். என்ன ஹிட்? அதுதான் நீ வந்து கெடுத்து விட்டுட்டியே. ஏமா அப்படி சொல்ற? நானும் செலிபிரிட்டி தானே.
பிரஸ்காரங்கெல்லாம் என்னை எப்படி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரு உன்ன ஆ, ஒரு போட்டோ எடுங்கன்னா எல்லாரும் கை பிடிச்சு கெஞ்சிட்டு இருந்தியே, மறந்துட்டியா? ம், அது ஓப்பனிங்லமா நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு போஸ் கொடுங்க மேடம்னு அவங்க என்ன கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சுடா. அந்த நிக்கிதா நான் உன்னோட அம்மான்னு தெரிஞ்ச உடனே என்ன கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிட்டா. நான் தான் சொன்னேன்ல, அவ எவ்வளவு பெரிய டென்னிஸ் ஸ்டாரா இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் பக்கத்துல இருந்தாதான் அவளுக்கு மரியாதை. நிறுத்தடி. வெட்டியா பந்தா பண்ணிட்டு. நீதான் ஓவரா பந்தா பண்ற. ஆமா, ஃபங்க்ஷனை விட்டுட்டு பாதியில எதுக்கு வந்த? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல தத்தி. நீ ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்க. ஃபேமிலியா கெரியரான்னு கரெக்டா முடிவு பண்ணணும். இங்கே அங்கேயும் மாறி மாறி ஓடாத. ஒரே டேட்ல 2 படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க கூடாது, பேர் கெட்டு போகும். ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப தலைவியா வீட்டை கவனி, இல்லையா ஜேஎம்டியா ஹோட்டல கவனி. ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பி இங்க பாதி நேரம் அங்க பாதி நேரம்னு ஓடிக்கிட்டு இருக்காத. இங்க பாருமா, குடும்ப வாழ்க்கையிலயும் சினிமா வாழ்க்கையிலயும் சேம் டைம் பேலன்ஸ் பண்ற நடிகைங்க ரொம்ப கம்மி. ஷூட்டிங்ல இருக்கும்போது புருஷன் போன் பண்ணுவான், புருஷன் கூட இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் போன் பண்ணுவான். 2 பேரையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டா கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்னு அலையணும். அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு அறிக்கை கொடுக்கிற நடிகைகள்லாம் கொஞ்ச நாள்லயே புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு நடிக்க வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோயேன். உனக்கு மதரா கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு படத்துலயாவது நான் கமிட் ஆனனா? இல்லையே. ஏன் தெரியுமா? எனக்கு ஏன் சினிமா வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். என்ன மாதிரியே நீயும் ஒரு உறுதியான முடிவெடு, இல்லனா ரெண்டும் கெட்டானா ஆயிடும். நான் சொல்றது கேளுமா. கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி டயலாக் சொல்றேன், அத நீ கேக்குறியா? சொல்லுமா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். கெட் அவுட். இம்ச இந்த லூஸ் எதுக்கு வந்துச்சு? ஏன் 8 பக்கத்துக்கு டயலாக் சொன்னி என்ன அறுத்து தள்ளிச்சு? சை. சார், எஸ்டிடி பண்ணணும். பண்ணிங்க சார். ஹலோ. அச்சோ, அம்மா. ச்சே, எதுக்கு ஃபோன் பண்றானுங்களோ, எதுக்கு கட் பண்றானுங்கன்னே தெரியல. ஓ, இப்போ என்ன பண்றது? ஹால்ல இருக்க நம்பருக்கு ட்ரை பண்ணலாம். கடவுளே, கொஞ்சம் காப்பாத்துப்பா. ஹலோ. ஐயோ, சந்திரமுகி. இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு கால் பண்றதுக்குள்ள கால் கையில நடுங்குதே. இது ஒண்ணியா, நிம்மதி ஒரு புத்தகம் கூட படிக்க விடாது. சுபத்ரா, சுபத்ரா. ஐயோ, வேணாம். ஒரு போனை கூட உங்களால எடுக்க முடியாதா? இதுக்கு நான் தான் வரணுமான்னு அவன் டான்ஸ் ஆடுவா. என்னது கொம்பு? நானே எடுத்து அட்டன் பண்ணிடுறேன். ஹலோ டாட், நான் தான். ஜெய் ராம். அப்பா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? போடா, நான் உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன்டா. சாரி டாட், உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதான். ஏன் கோபம் அதுக்காக இல்லடா, என்ன ஏன்டா விட்டு போன? திடீர்னு எஸ்கேப் ஆக வேண்டிய நிலைமை. சரிடா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போறேன்டா. ஆமா, உங்க செல்போன் ஏன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு? உன் அம்மா என் செல்போனை பிடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாடா. ஏன்? நீ எனக்கு போன் பண்ணாம இருக்கிறதுக்கு. ராம், நீ நிஜமாவே இங்க சந்தோஷமா இருக்கியாடா? இருக்கேன் டாட், ஐ அம் வெரி ஃபைன். உங்ககிட்ட சொல்லாம வந்ததை தவிர
வேற எந்த கவலையும் இல்ல. அதை விடுறா, என்னாலதான் எஸ்கேப் ஆக முடியல. நீ அது ஜாலியா இருடா. தேங்க்யூ டேட். அப்புறம் செலவுக்காக என் அக்கவுண்ட்ல கிருஷ்ணா பணம் போட்டிருக்கான். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு எதுக்குடா, நான் வீட்லயே தானே இருக்கேன், எனக்கு என்ன செலவு? நீ தான் வெளியில இருக்க, நீயே வச்சுக்கோ. டேட், நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. இருந்தாலும் நீ இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்றாத. ஏன் டேட்? நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டா நான் டெம்ட் ஆயிடுவேன். உன் அம்மா ப்ரெஷர் பண்ணி கேட்டா நான் உடறிடுவேன்டா. அதனால என்கிட்ட சொல்லாத. ஓ, இந்த பாரு ராம், நீ எங்க வேணா இரு, ஆனா சந்தோஷமா இருடா. ஐ லவ் யூ டேட். ஐ லவ் யூ டூ மை சன். டேட், அம்மாவோட பிரஷர் தாங்காம தான் நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு தெரியும்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அம்மா மட்டும் இல்ல டேட், இன்னொரு ஆளும் என்ன ரொம்ப பிரஷர் பண்றாங்க. உன்ன பிரஷர் பண்றாங்களா? யாரா அது? யாரு மாமாவா? மாமா, நான் சந்து பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, அந்த பிசாசா? ஹலோ. இவதான் டேட். இந்த பேயால தான் நான் ஓடி வந்தேன். ஏ மாமா, மாமா தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு? ராமா, ஏதோ ராங் கால்மா. இல்லையே, என் காதுல ராமன் தானே விழுந்தது. ராமா, அவையமா எனக்கு கால் பண்ண போறான். நீ ஏதோ தப்பா கேட்டிருக்கமா? நான் ராங் கால்னு சொல்லுது, உன் காதுல ராம் கால்னு விழுந்திருக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏ மாமா, ஒருவேளை ராம் மாமா கால் பண்ணா அது நீங்க அத்தை கிட்ட சொல்லுவீங்களா? அது வந்து சொல்ல மாட்டீங்கல்ல? ஏன் சொல்ல மாட்டேன், அவள்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். ஓ, என்கிட்ட சொல்லுவீங்களா? நிச்சயமா சொல்லுவேமா. அப்ப சொல்லுங்க, கால் பண்ணது ராம் மாமா தானே? இல்லம்மா, அதான் ராங் கால்னு சொல்றேனே, நம்புமா. இத பாரு, இது ராம் கால் இல்ல, ராங் கால் தான். நான் சொன்னா நம்பு. என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, காலையில டிஃபன் சாப்பிடலையா? அதான் நகத்தை கிடைக்கிறியா? சாப்பிடு சாப்பிடு. அப்பா, நான் தாம்மா அது. மாமா ஃபோன் பண்ணாரு. எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன சொன்னாரு? தெரியாது. தெரியாதுன்னு சொன்னானா? எதை? ஐயோ அப்பா, அவரு ஃபோன் பண்ணது எனக்கு இல்ல, அவங்க அப்பாக்கு. அவங்க அப்பாட்ட என்ன சொன்னாரா? கேட்டேன், அவரு சொல்லல. அவ்வளவுதானே. உங்க அத்தை கிட்ட சொன்னா எல்லா மேட்டரும் வெளில வந்துட போகுது. வாமா போலாம். இருங்கப்பா, அத்தைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏம்மா? தெரிஞ்சா அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அத்தை அங்க போயிடுவாங்க. நல்லது தானே, உன் மாமாவை போய் உடனே கூட்டு வந்துருவாங்கல்ல. கூட்டிட்டு வரக்கூடாதுப்பா. பின்ன அங்கேயே விட்டுட்டு வந்துடணுமா? இல்லப்பா, நாம தான் அங்க போகணும். ஏன்? மாமாவை அங்க இருந்து கூட்டிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம். சூப்பர்மா. பணம்? பஸ்ஸுக்கு தானப்பா, என்கிட்ட இருக்கு. அந்த பணம் இல்லம்மா, சொத்து சொத்து. அதெல்லாம் எதுவும் வேணாம், மாமா மட்டும் போதும். மாமா மட்டும் உனக்கு போதும், எனக்கு சொத்து வேணும்ல. உன்ன ஐயோ வேணாம் வேணாம், மாமாவே போதும். ஆனா மாமா எங்க இருக்கிறாரு நமக்கு தெரியணுமே. அதான் உங்க அப்பாக்கு தெரியும்னு சொல்றேன்ல. அவர் நம்ம கிட்ட சொல்லணும்ல. சொல்லலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எப்படி? ஐயோ, உனக்கு எல்லாத்துக்கும் ஐடியா நானே கொடுக்கணும். இங்க பார், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எப்படியாவது பெரிய மாமா கிட்ட பேசி ராமாமா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க. நம்ம உடனே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். சரிம்மா. அப்பா, இங்க பார், எந்த காரணத்து கொண்டும் அத்தைக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. சரிம்மா, நீ கீழே போய் டிபன் சாப்பிடு. நீ என்ன பண்ண போற? உங்க பெரிய மாமா கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்ல, அதுக்காக இத நான் ஓபன் பண்ண போறேன். அம்மா, ஊருக்காரங்க உன்னை பத்தி சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. நீ சாதாரணமான ஆள் இல்லம்மா.